இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புதுசான விஷயத்தை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற லோகோஸ், அந்த லோகோ வந்து என்ன மாதிரி இன்வெஸ்டர் ஆர் ட்ரேடர் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்கை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்றதை இன் டீட்டெயிலா வந்து இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 11 லோகோஸ் இருக்கு. நமக்கு ஏற்கனவே ரொம்ப தெரிஞ்ச லோகோ வந்து பாத்தீங்கன்னா புல்னா என்னன்னு தெரியும், பியர்னா என்னன்னு தெரியும். இதை தவிர்த்து மீதி 9 லோகோஸ் இருக்கு. அந்த 9 லோகோவும் என்ன மாதிரி இன்வெஸ்டரோட மைண்ட் செட்டை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்றதை நம்ம இன் டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா புல் அண்ட் பியர். இதை பத்தி நான் அதிகமா சொல்லவே தேவையில்லைங்க, எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு. இப்ப புல்னா என்ன, ஒரு ஸ்டாக்கோ ஒரு இண்டஸ்ட்ரீஸோ ஃபர்தரா அதோட பிரைஸ் வந்து மேல போகும்னு அந்த இன்வெஸ்டர் பிலீவ் பண்ணார்னா அது வந்து புல்லிஷ் வியூ. அதோட குவைட் ஆப்போசிட் தான் வந்து பாத்தீங்கன்னா பேரிஷ் வியூ. ஒரு இண்டஸ்ட்ரீஸோ ஒரு ஸ்டாக்கோ அதோட பிரைஸ் ஃபர்தரா கீழே வரும்ன்றது அந்த இன்வெஸ்டர் பிலீவ் பண்ணார்னா அவர் வந்து பீரிஷ் வியூல இருக்காரு. சோ இதுதான் வந்து இந்த சிம்பிள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, புல் அண்ட் பியர். அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன். சிக்கன் சிக்கன் சொல்லாவே ஒரு இடத்துல நிலையா இருக்காதுங்க, அது பாட்டுன்னு இங்கிட்டு அங்கிட்டு அப்படியே மேய்ஞ்சிக்கினே இருக்கும். அதே மாதிரிதான் சிக்கன் இன்வெஸ்டரோட மைண்ட் செட்டும் ஒரு ஸ்டேபிள் டிசிஷன்ல இருக்க மாட்டாங்க. அவங்க என்னதான் அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அந்த டிசிஷன்ல அவங்க கான்பிடென்டா இருக்க மாட்டாங்க. அடிக்கடி அவங்களோட டிசிஷன் மைண்ட் செட்டை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணினே இருப்பாங்க. இதனாலேயே அவங்க மார்க்கெட்ல சம்பாதிக்கிறத விட அவங்க லூஸ் பண்ற மணி தான் ரொம்ப அதிகம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவர் வந்து ஒரு புல்லிஷ் வியூ இருக்கும் ஒரு ஸ்டாக் மேல. மார்க்கெட்ல ஒரு சின்ன கரெக்ஷனோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஈவென்டான ரியாக்ஷனோ மார்க்கெட்ல அதை பார்த்து அவர் பேனிக் ஆகி அவர் இருந்த புல்லிஷ் வியூவை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பீரிஷ் வியூவா அவர் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாரு. அகைன் பீரிஷ் வியூவா இருந்து ஒரு சின்ன பேனிக், ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் வரப்ப அது புல்லிஷ் வியூவா மாறப்ப மார்க்கெட் வந்து புல்லிஷ் வியூல இருக்குன்ற மாதிரி டக்குன்னு ஒரு மைண்ட் செட்டை மாத்தி பாருங்க. இதனாலதான் அவர் வந்து சம்பாதிக்கிறத விட மார்க்கெட்ல லூஸ் பண்றது வந்து மணி அதிகம். ஏன்னா மார்க்கெட் எப்பவுமே வந்து வாலட்டைலா இருக்கிறப்ப நம்மளோட டிசிஷன்ல நம்ம ரொம்ப கான்பிடென்டா இருக்கணும். ஆஸ்டேஜஸ், ஆஸ்டேஜஸ்னா நெருப்பு கோழி. இதுக்கு ஒரு தனி குணாதிசயம் உண்டுங்க. எப்பெல்லாம் இது ஒரு ஆபத்தை உணருதோ அப்ப வந்து என்ன பண்ணணும்னா மண்ணுக்குள்ள தான் தலையை விட்டுட்டு ஆபத்து நீங்கிடுச்சுன்ற மாதிரி ஒரு தப்பான உணர்வுல இருக்கும். அதாவது பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருட்டுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து பக்கா உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரேஜஸ் நம்ம சொல்லலாம். இப்ப ஆஸ்ட்ரேஜஸ் இன்வெஸ்டரோட மைண்ட் செட் என்னன்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்ற மாதிரி. அவங்க இப்ப ஒரு மார்க்கெட் மேல வந்து புல்லிஷ் வியூல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், மார்க்கெட் புல்லிஷ்ல தான் இருக்குன்றத கான்பிடென்டா இருப்பாங்க. நமக்கு தெரியும் கான்பிடென்ட்டுக்கும் ஓவர் கான்பிடென்ட்டுக்கும் கொஞ்சம் தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருந்து பேரிஷ் மார்க்கெட் மாறுதுன்னா அதை வந்து ஆஸ்டேஜஸ் மைண்ட் செட் இன்வெஸ்டர் வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா அது ஒரு கரெக்ஷன் பிலீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஃபேக்டை தான் வந்து அவங்க தேடுவாங்க, அதை ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும்னா ஆப்வியஸா பேரிஷ் மார்க்கெட்டா இருந்ததுன்னா அவங்களோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே வந்து லாஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஆஸ்டேஜஸ் இன்வெஸ்டரோட மைண்ட் செட். அடுத்தது நம்ம பார்க்க வருது என்னன்னு பாத்தீங்கன்னா பீக். இந்த இன்வெஸ்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட ஆரம்ப காலத்துல இவங்க வந்து நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனா பட் நாளாக அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிரீடினஸால அவங்களோட பணம் வந்து அதிகமா வந்து லூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நம்ம ட்ரேட் பண்றோம்னா ஒரு 10% 12% நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா 70% 80% இருக்கும். மார்க்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணும். பட் ஆனா போக போக பாத்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறத விட லூஸ் பண்ற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப மார்க்கெட்ல நம்ம ஒரு பொசிஷன் எடுப்போம், அந்த பொசிஷன் எடுத்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்றது ஒரு ரகம் பொசிஷன் எடுத்திருப்போம், மார்க்கெட் டைரக்ஷனும் கரெக்டா போயிருக்கும், ப்ராஃபிட் 1000 rupees 2000 rupees ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இருக்கும். பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 6000 7000 இருக்கும். பட் மார்க்கெட் வந்து அந்த 2000 ப்ராஃபிட் இருந்தது வந்து அவங்க 2000 லாஸ் 3000 லாஸ்னு வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிக் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டோட ரியாலிட்டியை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மிஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா வந்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா வேல் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க. குறிப்பா வேல் இன்வெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் கிடையாது, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரை தான் வந்து அவங்க வேல் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட பாக்கெட் பெருசா இருக்கும். அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா crores 100 crores அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் யாரும் வந்து பாத்தீங்கன்னா
ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ண முடியாது. ஸோ யார் பண்ணுவாங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பண்ணுவாங்க, இல்லை டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மூட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூடே வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணுறதால மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன வால்டிலிட்டியோ ஒரு பேனிக்கோ வந்து ஏற்படும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து குயிக்காக வந்து ரியாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ யார் குயிக்காக வந்து ரியாக்ட் பண்ணுவா? சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் எடுக்கிறப்போ மார்க்கெட்டில் அந்த டைமில் வந்து ஒரு கரெக்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம பீரிஷ்னு நினச்சி இருக்கிற பொசிஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல் இன்வெஸ்டரோட மைண்ட் செட். ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, ஸ்மால் இன்வெஸ்டர் எல்லாமே இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து எதை ஃபாலோ பண்றாங்கன்ற மாதிரி நம்ம வாட்ச் பண்ணாவே நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் இன்வெஸ்டரோட மைண்ட் செட் டியூரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், அதாவது ஸ்விங் ட்ரேடர் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா டே ட்ரேடர் சொல்லலாம். இவங்களோட பொசிஷன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 2 weeks 3 weeks அந்த மாதிரி பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. ராபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்டர் வந்து மணி வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. பட் ஆனா நிறைய டைம் வந்து லக் இருக்கணும். இவங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்றாங்க பாத்தீங்களா, பை அண்ட் செல் பண்றாங்க பாத்தீங்களா, அதோட சார்ஜஸும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ராபிட் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தாவே ஷார்ட் டேர்ம் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் தான் வந்து ராபிட் சொல்லுவாங்க. துருத்துருன்னு வேகமா போகும் பாத்தீங்களா, குயிக்லி மணி ஏர்ன் பண்ணுவாங்க, குயிக்கா அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த ராபிட் வந்து அவங்க ரிசம்பிள் பண்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷார்க் வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல மட்டும் டேஞ்சரான சீ கிரியேச்சர் கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட்லயும் ரொம்ப டேஞ்சரஸ். இதை விட்டு நம்ம தள்ளி இருக்கிறது தான் நம்ம ரொம்ப ரொம்ப சேஃப். இந்த ஷார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் ஆஃபர், ஃபேக் ப்ராமிசஸ் மூலமா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரை சூஸ் பண்ணி அவங்க தலையில ஒரு டம்ப் ஸ்டாக் இருக்கும் பாத்தீங்களா, மூமெண்டே இல்லாத ஒரு டம்மியான ஸ்டாக்கை வந்து நல்ல பிரைஸ் போகும்னு சொல்லி வித்துட்டு அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த படத்துல வந்து அந்த ஹீரோ வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்கை தான் ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்து நிறைய பேர்கிட்ட அவர் வந்து செல் பண்ணுவார். அதே மாதிரி பாய்லர் ரூம் படத்துலயும் இது வந்து தெரியும் உங்களுக்கு. பாய்லர் ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த யூஸ்வலா இவங்க வந்து ஒரு டீம் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க இவங்க. ஸோ ஒரு நல்ல மட்டமான ஸ்டாக் வந்து பிரைஸ் அதிகமா போகும்னு இன்வெஸ்டரை நம்ப வச்சு அவங்க கையில இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டம்ப் பண்ணிட்டு அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ பி அவேர் ஆஃப் ஷார்க் மைண்ட் செட் பீப்புள். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷீப் ஆட்டு மந்தைகள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது சுய புத்தியே இருக்காது, அவங்க மத்தவங்க சொல்றதை மட்டுமே கேட்டு வந்து நடப்பாங்க தான் வந்து ஆட்டு மந்தைகள் நம்ம சொல்லுவாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற இன்வெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓனெல்லாம் எந்த அனலைஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ பிளைண்டா டிவியில சொல்றது, இல்ல பேப்பர்ல படிக்கிறது, இல்ல வேற எங்கன்னா ஒரு SMS மூலமா டிப்ஸ் வருது, வேற எதனா ஒரு ஃபினான்ஷியல் குரு இல்ல நெட்ல யாருன்னா சொல்றாங்கன்னா அதை கேட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. யூஸ்வலா இந்த மாதிரி இன்வெஸ்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா புல் ட்ரெண்ட்ல இருக்கிற கடைசியா என்ட்ரு ஆகிற பீப்புள். புல்லிஷ் மார்க்கெட் முடிய போது, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, அப்ப என்ட்ரு ஆகுது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷீப் மைண்ட் செட் இருக்கிற இன்வெஸ்டர் தான் வருவாங்க. அதே மாதிரி பியர் மார்க்கெட்ல எக்ஸிட் ஆகுது யாருன்னு பாத்தீங்கன்னா கடைசியா இவங்க தான் வந்து எக்ஸிட் ஆவாங்க. அந்த வகையில அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்னெயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ இன்வெஸ்டர். இவங்களோட எதிர்பார்ப்புலாம் எது ரொம்ப கம்மியா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் வந்தா போதும். யூஸ்வலா வந்து இவங்க வந்து ரொம்ப செக்யூரிட்டி கன்சர்னா இருப்பாங்க. பேங்க்ல பணம் போட்டு வைப்பாங்க, சேவிங் அக்கௌண்ட்லயே இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு பிக்சட் டெபாசிட், லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல போட்டு ரொம்ப நாமினல் ரிட்டர்ன் வந்தா போதும்ன்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. யூஸ்வலா இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா they are ignorance about the time value of money. எப்படின்னா மணி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் டிப்ரிசியேஷன் ஆகும்ன்ற அந்த மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு அந்த நாலேஜ் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இவங்கள தான் வந்து நம்ம இந்த ஸ்னெயில் மைண்ட் செட் உள்ள இன்வெஸ்டர்னு சொல்லுவோம். கடைசியா நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாடாய்ஸ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராபிட் மாதிரி ஓவர் ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க, அதாவது ஹைப்பர் ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்லோவா ஸ்டெடியா பண்ணுவாங்க. அதாவது இந்த சிப்ல பண்ணுவாங்க பாத்தீங்களா, சிப் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க பாருங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வின்னர், லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா வின்னரா இருப்பாங்க. பட் இவங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதால இவங்க வந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வந்து
மார்க்கெட் ஒரிஜினல் ரிட்டர்ன்ஸை விட கம்மியா வரும். பட் லூசரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து எந்த ஒரு மார்க்கெட் நாய்ஸ்க்கு எதுவுமே வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஸ்டெடியா அவங்க பாட்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டே வருவாங்க ஸ்லோவா ஸ்டெடியா. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்கள தான் வந்து டார்டாய்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது. ஸோ இப்போ உங்களை இந்த வீடியோ பார்த்தாங்க, நீங்க என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்டர், உங்களுக்கு எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு புது இன்ஃபர்மேஷன்ல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவகுருநாதன்.